வணக்கம் தலைமையிலே. ஈரான் என்னும் பேடிகளின் கோழைகளின் அராஜகம் தொடர்கிறது. எப்போவுமே ஒரு வலிமை உள்ள நபர் இதை போன்ற கோழைத்தனமான காரியங்களில் அராஜகத்தில் ஈடுபடவே மாட்டாங்க. வலிமை அற்ற பேடிகள் மட்டுமே இந்த மாதிரி அராஜகத்தை விரும்புவாங்க. நான் ஏன் இவங்களை பேடி கோழைலாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஈரானுடைய கடற்படை முற்றுகை, ஈரானுடைய துறைமுகம் முற்றுகையிடப்பட்டு 1 மாதம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா ஈரானுக்கு செல்ல வேண்டிய, ஈரானிலிருந்து வெளியே சென்ற 72 பிரம்மாண்ட கப்பல்களை வழிமறித்து திரும்ப அந்தந்த இடத்துக்கே அனுப்பி ஈரானுடைய வியாபாரம் நடக்காத மாதிரி பார்க்குறாங்க. 4 பிரம்மாண்ட கப்பலை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஒன்றுத்துக்குமே உதவாமல் அடித்து மூழ்கடித்து விட்டார்கள். 2 பிரம்மாண்ட கப்பலை அமெரிக்க கப்பற்படை கைப்பற்றி கொண்டே போயிட்டாங்க. அந்த அமெரிக்காவை எதிர்த்து ஒரு துப்பாக்கி சுடுதலோ சண்டையோ போட வக்கில்லாத ஈரான் அன்பை விரும்பும் தேசமான, அகிம்சையை போதிக்கும் தேசமான இந்தியாவிற்கு சொந்தமான, அதுவும் கால்நடைகளை ஏற்றி வந்த கப்பலை தாக்கி அதை அப்படியே மொத்தமாக கடலில் மூழ்கடித்து விட்டார்கள். இது இந்த வாரம் நடக்கின்ற 2வது சம்பவம். இது என்ன ஒரு பரிதாபம்னா, அந்த கப்பலில் வந்தது கால்நடைகள், ஒட்டகம் மற்றும் ஆடுகள், இதை போன்ற கால்நடைகள் தான் அந்த கப்பலில் வந்திருக்கு. அந்த கப்பல் பார்த்தா தனியாக தெரியும், கால்நடைகள் கப்பல் தனியாக தெரியும், கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல் தனியாக தெரியும், இயற்கை எரிவாயு ஏற்றி வரும் கப்பல் தனியாக தெரியும். இப்படி கால்நடைகள், அப்பாவி பிராணிகள், வாயில்லாத பிராணிகள் தெரிஞ்சுமே அதன் மீது தாக்குதல் நடத்தி பற்ற வைத்து முழுவதும் மூழ்கடித்தது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இந்நேரத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு அதில் இருந்த கால்நடைகள் உயிருக்கு துடித்து கொண்டிருக்கலாம். கடல்ல மரணத்தை நோக்கி தான் அந்த கால்நடைகள் வந்தது. ஆனால் மரணத்தை கொடுக்கும் விதம் வேற மாதிரி இருக்குது. கடல்ல மூழ்கி துடிச்சு துடிச்சு சாகும். இவங்களை போல பேடிகள் மட்டுமே செய்வார்கள். ஆனால் ஒன்று ஈரான் புரிஞ்சுக்கணும், அகிம்சைக்கு ஒரு அளவு இருக்கும், பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கும். இந்தியாவின் பொறுமைக்கும் ஒரு அளவு தான் இருக்கும். இந்தியாலாம் இந்த போரில் ஈடுபட்டாங்கன்னா ஈரானில் தாங்கவே தாங்காது. சந்தேகம் இருந்தால் பங்களாதேஷ் என்ற நாட்டை பார்த்து ஈரான் கற்றுக்கொள்ள வேண்டும். 95,000 இந்த ஈரானை போன்ற பேடிகள், பாகிஸ்தான் இராணுவ பேடிகள், அங்கிருந்த அப்பாவி பெண்களை பல லட்சக்கணக்கான பேரை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்திய இராணுவ மாவீரர்கள் போன பிறகு கையாலாகாத தனமாக முட்டி போட்டு 95,000 பேர் சரண்டர் ஆனாங்க ஆயுதத்தோடு. இன்னைக்கு பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு பீடு நடை போட்டு முன்னேறுது. அந்த பங்களாதேஷை பார்த்து ஈரான் கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்தியாவின் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, 2 பிரம்மாண்ட கண்டெய்னர் கப்பல்கள், கண்டெய்னர் கப்பல்னா பிரம்மாண்டமானது, அதில் சரக்குகள், எண்ணற்ற சரக்குகள் உள்ள இருக்கும். 2 கண்டெய்னர் கப்பல்களை இந்த ஈரானுடைய பேடி இராணுவம் IRGC உள்ள ஏறி முற்றாக கைப்பற்றி கொண்டு போயிட்டாங்க. அந்த 2 கண்டெய்னர் கப்பலையும் சேர்ந்து 40 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த 40 பேர் மாண்டினிக்ரோ நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் குரோசியா, உக்ரைன், பிலிப்பைன் நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த கப்பலுக்கும் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எந்த வித சம்பந்தமே இல்லை. இந்த பேடி என்ன சொல்றேன் அப்படின்னா, அமெரிக்கா கப்பற்படை ஏப்ரல் 19ஆம் தேதி ஈரானுக்கு சொந்தமான தௌசிகா என்ற கப்பலை கைப்பற்றினாங்க. அதுக்கு பழிக்கு பழியா இந்த 2 கப்பலை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத தொடர்ச்சியான காரியம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா மிகப்பெரிய பேரழிவை ஈரான் சந்திக்க வேண்டி வரும். தனிமைப்படுத்துதல் தொடரும். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்கும்போது கேட்பதற்கு நாதி அற்ற நிலையில அடி வாங்கி சாக வேண்டியிருக்கும் ஈரான்.
இந்தியாவிற்கு சொந்தமான கப்பலின் பெயர் ஹாஜி அலி BDI 1492. இது மரத்திலான கப்பல். ஏன் மரத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல் செய்யறாங்கன்னா, கால்நடைகள் கொண்டு வருவதற்கு இந்த கப்பல் பயன்படும். கால்நடைகள் கொண்டு வரும்போது அந்த கால்நடைகள் சுவாசிக்க வேண்டும். அதனால இடைவெளி விட்டு மரங்கள் இருக்கும். அந்த கால்நடைகள் கொண்டு வருவதற்கு மரத்தினால் ஆன கப்பல் தான் மிக சிறப்பாக இருக்கும். அதனால அந்த கப்பல் அப்படி வடிவமைக்கப்பட்டது. இந்த தாக்குதல் நடந்த இடம் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி அந்த பகுதியில் ஓமனுக்கு அருகில் அந்த இந்திய கப்பல் வரும்போது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் மே 13ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால மே 8ஆம் தேதியும் அல் ஃபைஸ் நூர் சுலைமானி 1 என்ற இந்த இந்திய கப்பலும் தாக்கப்பட்டிருக்கு. இந்த 2 கப்பல்களுமே தாக்கப்பட்டதால் தீப்பிடித்து முற்றாக கடலுக்குள் மூழ்கிவிட்டது. இந்த கால்நடைகளோடு வந்த ஹாஜி அலி கப்பல் சோமாலியாவிலிருந்து வந்திருக்கு. சோமாலியாவில் பார்பரா துறைமுகம். சோமாலியா இந்த கால்நடைகள் ஏற்றுமதிக்கு உலக புகழ் பெற்றது. குறிப்பாக ஒட்டகங்கள், ஆடுகள் இதை போன்ற கால்நடைகளை மிக அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடு இந்த சோமாலியா. இந்த கப்பல் போய் சேர வேண்டிய இடம் சார்ஜா. அங்க இவங்க அதிகமாக அதை சாப்பிடும் நபர்கள். இந்த சோமாலியா ஏழை நாடு. அதோட வருமானமே இந்த கால்நடைகளை அதிகம் நம்பி இருக்கும். இதை போன்ற கப்பல்களை அப்பாவியான கால்நடைகள் வரும் கப்பலை தாக்குவதெல்லாமே வீரமான காரியமே அல்ல. வீரம் இருந்தா முற்றுகையிட்டிருக்க அமெரிக்காட்ட போய் சண்டை போட தெரியும். அதற்கு வக்கில்லாத இந்த நாய்கள், கோழை நாய்கள், அப்பாவியான அகிம்சை நாடான இந்திய கப்பலை தொடர்ச்சியாக மூழ்கடித்துக் கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இந்த கப்பல்ல ஒரு கேப்டனோட 14 பேர் மொத்தமா பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த கப்பலை ட்ரோன் அல்லது ஏவுகணை மூலமாக தாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈரானுடைய ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்கள் தாக்குதல் நடந்தவுடனேயே இந்த கப்பல் மரத்தில் செஞ்சதால மிகப்பெரிய அளவு தீப்பிடிச்சிருச்சு. அதனால பயணம் செய்த 14 பேருமே லைஃப் போட் அப்படிம்பாங்க, சின்ன சின்ன படகுகளை அந்த கப்பலில் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து கீழே போட்டு அதில் குதிச்சு, அதிகாலை நேரத்தில் அதில் குதிச்சு அதுக்கப்புறம் உதவி கேட்டு சிக்னல் அனுப்பியிருக்காங்க. இது ஓமன் பகுதியில் நடந்ததுனால ஓமன் கோஸ்ட் கார்டு, கடலோர காவல் படையினர் தேடி பிடிச்சு இந்த 14 பேர்த்தையும் உயிரோடு தப்பிக்க வச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஓமன்ல இருக்காங்க. ஆனால் அந்த கப்பல்ல இருந்த கால்நடைகள் மிக பரிதாபமாக கடலுக்குள் அந்த கப்பலோடு சேர்ந்து மூழ்கி இருக்கு. இதற்கு இந்தியாவுடைய வெளி உறவுத்துறை மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த சமயத்தில் நடக்குதுன்னா, பிரிக்ஸ் நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய மாநாடு நடக்குது, இந்தியாவில் தான் நடக்குது. அதுல கலந்து கொள்ள ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி வந்திருக்கான். அவன் நமது அதிகாரியிடம் கை கொடுத்து பேசுற அதே சமயத்துல நமது கப்பலையும் தாக்குறாங்க. ஒரு பக்கம் நட்பு போல கை கொடுக்குறானுங்க, ஒரு பக்கம் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இதுக்கு இவனுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வித்தியாசமான பதிலை இந்த ஈரான் பதிவு பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த இந்திய கப்பலை தாக்கி மூழ்கடித்ததை பற்றி அவனுக்கு எதுவுமே பேசலை. ஆனால் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பகுதியில் சீனாவுடைய பிரம்மாண்ட கப்பல்கள், எண்ணற்ற கப்பல்கள் ஈரான் துணையோடு கடந்து தினம் தினம் செல்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கானுங்க. அதாவது கோஆர்டினேஷன், ஈரானோடு சேர்ந்து அவங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசியிருக்கான். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்தியா சுயேட்சையாக அந்த பகுதியை கடக்கிறார்கள், ஈரானுடைய அனுமதியோ ஈரானோடு இணைந்து செயல்படவில்லை என்று சொல்லாமல் சொல்கிறார்கள். இதுவரைக்கும் அவனுக்கு ரஷ்ய கப்பலையோ சீன கப்பலையோ தாக்கி அழிக்கவில்லை. அமெரிக்கா கப்பல்கிட்ட வாலாட்ட முடியல. சீன கப்பலை ஏன் இப்போ வரைக்கும் அடிக்காமல் இருக்காங்கன்னா, இந்த சண்டைக்கு முன்னால அந்த பகுதியில் வந்த ஈரானுக்கு சொந்தமான கச்சா எண்ணெயை
95% வாங்கிய நாடு சீனா தான். மிகப்பெரிய பையர் ஈரானுக்கு சீனா மிகப்பெரிய பையர். அதனால இப்ப வரைக்கும் சீனா கப்பல் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. ரஷ்யா கப்பலை அவங்க தாக்குறதே இல்லை. காரணம் ரஷ்யா ஆயுத உதவி இப்பொழுது வரைக்கும் ஆயுத உதவி செயற்கைக்கோள் உதவி ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்கேயும் வாழாட்டுறதில்ல. அமெரிக்காட்ட சண்டை போட முடியாது, அதுக்கு அவன்கிட்ட வக்கில்ல. அதனால இந்த அகிம்சை நாடான இந்தியாவின் கப்பலை தொடர்ச்சியாக தாக்குவது போல தெரியுது. இன்னொரு முக்கியமான காரணம், இந்த சண்டையில இந்தியா ஈரான் பக்கம் நிற்கவில்லை, மாறாக இஸ்ரேல் பக்கம், UAE பக்கம் மற்றும் சவுதி அரேபியா இதை போன்ற நாடுகள் பக்கம் தான் நின்னாங்க. இந்த நொடி பொழுது வரைக்கும் ஈரானுடைய கோழை தலைமை கோழை வெள்ளிக்கிழமை வெறியன் எலி கொமேனி கொல்லப்பட்டதற்கு இந்தியா எந்தவித கண்டனத்தையும் பிரதமர் அளவில் பதிவு செய்யவே இல்லை. ஈரான் இராணுவ ரீதியாக தாக்கப்பட்டு அழிக்கப்படுவதற்குமே இந்தியா எந்த கண்டனம் பதிவு செய்யல. மாறாக பொதுமக்கள் அப்பாவி மக்கள் மரணம் அடையாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிதான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காட்ட சொல்லியிருக்காங்க. இது அவனுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுக்குது இந்தியாவுடைய இந்த நிலைப்பாடு. அதை தாண்டி UAE தாக்கப்படும் போது இந்தியா மிகப்பெரிய கண்டனத்தை UAEக்கு ஆதரவாக பதிவு பண்றாங்க, சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக பதிவு பண்றாங்க. இந்த எரிச்சல் தான், அதாவது இந்தியாவுடைய இந்த இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு தான் ஈரானுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்து இந்தியாவுடைய கப்பலை தொடர்ச்சியாக தாக்குவது. பொதுவாக இந்தியா திடீர்னு உடனே கோவப்பட்டு மிகப்பெரிய சண்டைக்கெல்லாம் போகவே மாட்டாங்க, இதையுமே அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே ஈரானுக்கு கப்பற்படை என்று ஒன்று இல்லவே இல்லை. பிரம்மாண்டமான ஈரானுடைய கப்பற்படையை சேர்ந்த 195 கப்பலை அந்த கடலுக்கு அடியில் மூழ்கடித்து விட்டார்கள் அமெரிக்காவுடைய இராணுவம். இப்போ கொசு படை எனப்படும் விரைவாக செல்லக்கூடிய சின்ன சின்ன போட்டுகளை வச்சுக்கிட்டு இதை போல ட்ரோன்களை வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. இந்தியா நிச்சயமாக போர் அல்லது தாக்குதல் என்ற நிலைப்பாட்டுக்கு நிச்சயம் போக மாட்டாங்க. ஆனால் இராணுவ ரீதியாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் போல இந்தியாவுடைய தாக்குதல் இருக்கவே இருக்காது. சில நாட்களுக்கு கூட ஈரான் தாக்கு பிடிக்காது இந்தியாவின் தாக்குதலுக்கு முன்னால. இதுக்கு நீங்க உதாரணமா பார்க்கணும்னா நீங்க பங்களாதேஷ் தான் பார்த்துக்கணும். இதே போலவே தான் பாகிஸ்தான் பேடிகள், இராணுவ பேடிகள் தொடர்ச்சியாக பங்களாதேஷில் வன்முறை வெறியாட்டம், உலகம் காணாத வன்முறை வெறியாட்டம் ஆடினாங்க. தொடர்ச்சியாக அதை பார்த்து கொண்டிருந்த இந்தியா பொறுமை இழந்து சண்டையில் தாக்குதல் போரில் ஈடுபட்டாங்க. சில நாட்கள்லேயே பாகிஸ்தான் இராணுவ பேடிகள் 95,000 பேர் ஆயுதங்களோட சரண்டர் ஆனதுதான் உலக சாதனையாக இன்று வரை பார்க்கப்படுகிறது. ஈரான் நிச்சயமா புரிஞ்சுக்கொள்ளும், இந்தியா பெருந்தன்மையா இருக்கு, இந்தியா அகிம்சையா இருக்கு, இந்தியா அன்போடு இருக்குன்னு சொல்லி விளையாடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமா சொல்றேன், இராணுவ ரீதியாக இந்தியா பார்க்கலாம் முடிவுக்கு வந்தாங்கன்னா ஈரான் என்ற தேசம் இந்திய இராணுவ வீரர்களிடம் சில வாரங்களிலேயே அடிமைப்பட்டு போகும். ஈரான் என்ற தேசம் இந்திய இராணுவ வீரர்களும் சில வாரங்களிலே அடிமைப்பட்டு போகும். இந்த பேடி IRGC மற்றும் அது துணை இராணுவ பாஜிஸ்லாம் மொத்தமாக கொல்லப்படுவார்கள் அல்லது கைகளை தூக்கி மண்டியிட்டு சரணடைய வைக்கப்படுவார்கள். தேவையில்லாம பொறுமையா இருக்க ஒருத்தவங்கிட்ட சீண்டிக்கிட்டே இருக்காதீங்க. நன்றிகள்.